முதல் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை தான் இப்பொழுது நான் யோவான் 19ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்க கேட்டோம். 19ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து பேசின மூன்றாவது அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, மூன்றாவது வார்த்தை, ஸ்திரீயே, அதோ உன் மகன். அடுத்து சொல்லுகிறார், சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய உணர்வு என்ன? உணர்வு என்ன? மரண சூழ்நிலையில் அவர் மரிக்க போகிற இன்னும் சில நிமிடத்துக்குள், அவர் சில மணி நேரத்துக்குள் அவர் மரிக்க போகிறார். அதாவது மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து மனிதன் என்ற அடிப்படையிலே மரணத்தை சந்திக்க போகிறார். இந்த மரணத்தை சந்தித்த பின்பு, ஏன்னா பரலோகத்திலே கொள்வினையும் இல்லை, கொடுப்பினையும் இல்லை. அங்க போய் அம்மா யாரு, மனைவி யாரு, அப்பா யாரு, பிள்ளை யாரு, அந்த உறவு முறை அங்கு இல்லை. அதனால மரிப்பதற்கு, இவர் மரித்து விட்டால் அதன் பின்பு அந்த உறவு என்ன இல்லை, இல்லாமல் போயிடும். அவர் மரிப்பதற்கு முன்பதாக உறவுகளுக்கு காட்ட வேண்டிய அந்த கேர், அந்த கன்சர்ன், அந்த கரிசனையை அவர் காண்பிக்க விரும்புகிறார். அந்த கரிசனையை நிறைவேற்ற விரும்புகிறார். இந்த வார்த்தைக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தின் உணர்வு என்னன்னா, கேரிங், ஒரு பராமரிக்கிற அல்லது கரிசனை நிறைந்த ஒரு இருதயம் இயேசுவுக்கு இருக்கிறது. இந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு புரிந்தாதான் இந்த வார்த்தையின் அர்த்தம் நமக்கு புரியும். நான் இந்த வார்த்தையில் மட்டும் நான் கவனம் செலுத்த விரும்பல, அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை கவனம் செலுத்த விரும்புகிறேன். இயேசு எப்போதுமே தனிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கரிசனையை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பராமரிப்பை சரியாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. யாரையுமே அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் என்ன செய்கிறதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. அவர் எந்த நபரையும், எவரையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர் கூட்டமாக பார்ப்பது இல்லை. ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆலய ஆராதனையிலே நாம் கூட்டமாக அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இயேசுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு கூட்டமாக அவர் பார்க்கிறது இல்லை. மனிதர்களாகிய நாம் ஒருவேளை மோசமான பாவிகளா இருக்கிற நாம் வேண்டுமானால் ஒரு கூட்டமாக ஜனத்தை பார்க்க முடியும், ஒரு குடும்பமாக நாம் பார்க்க முடியும். அவங்க குடும்பமே அப்படித்தான்ப்பா அப்படின்னு, அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தவறு செய்தால் அந்த குடும்பமே அப்படித்தான், இன்னும் குடும்பம் மட்டும் சொல்ல மாட்டோம், அவங்க பரம்பரையே அப்படித்தான் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து அடுத்து வரப்போற ஜெனரேஷன் வரைக்கும் சபிச்சு தள்ளிடுவோம். ஆனா இயேசு பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? இண்டிவிஜுவலா பார்க்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக பார்க்கிறார். அவங்க அப்பா அப்படி இருந்தாலும், அவங்க அம்மா அப்படி இருந்தாங்க, அதனால இவனும் இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட மனுஷன் பார்க்கலாம். ஆனால் இயேசு ஒரு நாளும் அப்படி கூட்டத்தை வைத்து மதிப்பிடுகிறவர் அல்ல, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கவனிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னை ஆண்டவர் தனியாக கவனிக்கிறார். சில நேரம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது, காலேஜில் படிக்கும் போது இந்த ரெக்கார்ட் நோட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு போவோம். ரெக்கார்ட் நோட்டோ ஹோம் ஒர்க்கோ, இப்போலாம் ஹோம் ஒர்க்லாம் இருக்கிறது இல்லை, எல்லாம் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. வாட் எவர் இட் மேபி. இந்த ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் தான் வந்து எல்லாத்தையும் என்ன செய்வான், வாங்குவோம், ஸ்டூடெண்ட் தான் வந்து வாங்குவாங்க. வாங்கும்போது ஒருத்தன் சொல்லுவான், என் நோட்டை மட்டும் அடியில் வச்சிரு. அவர் இன்னொருத்தர் ரொம்ப விவரமா சொல்லுவான், என் நோட்டை அடியிலையும் வைக்காத, மேலையும் வைக்காத, நடுவுல வச்சிரு. ஏன்னா என்ன ஐடியா இருக்குன்னா, நடுவுல இருந்தா கீழே இருந்தா கரெக்ஷன் போற டீச்சர் மொத்தமா கரெக்ஷன் போட்டுருவாங்க, என்ன தனியா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற புத்தியோட கொடுப்பான். ஆனா நல்ல டீச்சர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒவ்வொரு நோட்டையும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பேஜா பார்க்குற டீச்சர்ஸும் இருக்கிறார்கள். அப்படித்தானா?
அப்படி பார்க்கும்போதுதான் அந்த நபருடைய நாலேஜ் எவ்வளவு வளர்ந்துருக்குது, எவ்வளவு சின்சியரா அதை செஞ்சிருக்கிறாங்க, அவனுடைய மனநிலை என்ன, இது எல்லாம் இண்டிவிஜுவலா பார்க்க முடியும், இண்டிவிஜுவலா தெரிஞ்சிடும். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதிப்பேன் சொல்லியிருக்கிறார். ஆட்டோமேட்டிக்கலி ஹி இஸ் அவர் டீச்சர். நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவர். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் எப்படி இருக்கணும்னா, 40 பேர் கொண்ட ஒரு கிளாஸ் ரூமோ ஒரு கிளாஸா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ல என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். யார் என்ன செய்யறாங்களோ இல்லையோ, நம்முடைய தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கவனம் செலுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இதுல நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனித்தனியாய் கவனம் செலுத்தி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டுமோ, நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, எனக்கு என்ன பராமரிப்பு தேவையோ அதை பார்த்து பார்த்து கொடுக்கிறவர் என்னுடைய இரட்சகர். அதுதான் அவருடைய இருதயம், அதுதான் அவருடைய இருதயம். ஆகவே தான் சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட மாம்ச பிரகாரமாய் இருந்த தன்னுடைய தாயை அவன் பொதுவாக விட்டு போக விரும்பவில்லை. தனியாய் பராமரிக்கிறவர், ஸ்திரீயே அதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று அடையாளம் காண்பித்து அந்த தனிப்பட்ட கரிசனையை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க. அவருடைய இருதயம் புரிஞ்சாதாங்க இந்த வசனங்கள் எல்லாம் புரியும். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீ எப்படி இருக்கிற, யாரா இருக்கிற, உன் மனசு எப்படி இருக்குது, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு தனித்தனியாய் விசாரிக்கிற தேவன். அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்களேன், இந்த உலகத்துல யார் உங்களை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு உங்களை விசாரிக்கிறார். சொல்லுங்க, இயேசு உங்களை. இப்ப கூட சிலர் பக்கத்து திரும்பி சொல்ல பிடிக்கல, என்ன அவர் என்ன மட்டும்தான் விசாரிக்கணும். இயேசு உங்களை விசாரிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்க மேல தனி அன்பு வச்சிருக்கிறார். தனித்துவம் வாய்ந்த அன்பை நம்ம மேல வச்சிருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம புலம்புகிறோம், தனிமையில் விடப்பட்டது போல நினைக்கிறோம், இந்த உலகமே நம்மை கைவிட்டது போல உணர்கிறோம். நிறைய பேருக்கு அந்த லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கிறது, தனிமை உணர்வு இருக்கிறது. குடும்பத்தில் தான் இருக்கிறோம், கூட்டத்தோடு தான் இருக்கிறோம், ஆனாலும் தனித்து விடப்பட்டது போல தனிமை உணர்வில் இருக்கிறீர்களோ, இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எத்தனை தனிமையாக இருந்தாலும் அவருடைய கண்கள் உன் மீது பதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்கள் உன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதனால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவற்றை சொல்லுங்க, அவற்றை சொல்லுங்க. ரீசெண்டாக என்கிட்ட ஒரு நபர் பேசுறதுக்கு வரும் பொழுது அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொன்னாங்க, நிறைய புலம்பினார்கள், வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கஷ்டங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அப்போ நான் முடிவாக அவங்கள பார்த்து சொன்னேன், நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் மறுபடியும் வாய்ப்பு இருந்தால் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ என்கிட்ட சொன்னீங்க இல்லையா, இவ்வளோ விஷயத்தை ஷேர் பண்ணீங்கல்ல, இதையெல்லாம் நீங்கள் டெய்லி ஒரு 15 நிமிஷம் எடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் போய் உங்களுடைய கவலைகளை சொல்ல மட்டும் 15 நிமிஷம் எடுங்க. அதில் ஜெபமா அல்லது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் ப்ரேயர் மாதிரி இல்லாமல், பரிசுத்த பிதாவே நான் உம்மிடத்தில் வருகிறேன், அதெல்லாம் தூர தள்ளிட்டு இப்போ எப்படி கண்ணீரோட உங்கள் கவலைகளை உங்கள் பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னீங்களோ அதில் நிறைய விஷயங்கள் இருந்தது, ஒரு 10-15 விஷயங்கள் இருந்தது. அதில் தினந்தோறும் ஒரு விஷயத்தை எடுத்து 15 நிமிஷம் ரொம்ப எலாபரேட் பண்ணி விரிவாக தேவ சமூகத்தில் புலம்பிருங்க. அந்த கவலையெல்லாம் அவற்றை சொல்லிடுங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கவலைகளை அவர் மேல் என்ன செய்யுங்க, அவர் உங்களை பராமரிக்கிற தேவன். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை, அடுத்த வார்த்தை என்னது, நீதிமானை ஒருபோது என்ன செய்ய மாட்டாராம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை.
சில நேரம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவ்வளோ பாரம் இருக்குது, எப்படி ஆண்டவர் உடனே எனக்கு மாற்றத்தை தருவார்? நான் சொல்ற உடனே மாற்றத்தை தர வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் நான் தள்ளாடாம என் கையை பிடிச்சுக்கிறார் பாருங்க, that is too much enough for me. Too much enough. என்னை தள்ளாடாமல் என்னை தாங்குகிற தேவன். அதுல அந்த கேரை நம்ம அனுபவிக்கணும். இயேசு என்னை தள்ளாட விடுகிறது இல்லை. என் காலை சறுக்குதலுக்கு சற்றே தப்பும்படி என்னுடைய கால்களை தப்புவிக்கிறவர். என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற தேவன். என்னுடைய எல்லா போராட்டத்துக்கு நடுவிலையும் எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தருகிறவர். என்னை விசாரிக்கிறவர், என்னுடைய உணர்வுகளை விசாரிக்கிறவர், நம்முடைய அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த இயேசுவுடைய இந்த இருதயம் நமக்கு புரியணும். என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என்னை ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, நான் தனியா விடப்பட்டிருக்கிறேன். இல்லை. என்றைக்கு இயேசு நம்முடைய கையை பிடித்து கொண்டாரோ அப்பமே நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. இந்த புரிதல் நமக்குள்ளே வரட்டும். இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவனாக என்ன செய்ய மாட்டேன். யோவான் 14:18 சொல்லியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நம்முடைய நல்ல சமாரியன் அவர். இதை நம்ம இதை வாசிக்கும் பொழுதும் இதை தியானிக்கும் பொழுதும் அதை ரசிச்சு தியானித்தா அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆசாரியன் வந்தான், ஒருத்தன் வழி பிரயாணமா இருக்கிறான், கல்லர் கையில அகப்பட்டான். அவனை குற்றுயிரும் கொலையுருமாக விட்டு அடித்து விட்டு அவனுடையதெல்லாம் பறித்து கொண்டு போய் விட்டார்கள். ஆசாரியன் வந்தா பக்கமாய் விலகி போனான், லேவியன் வந்தா பக்கமாய் விலகி போனான். ஒரு சமாரியன் வருகிறான். அவன் என்ன செஞ்சானா, அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. கிட்ட வந்து என்ன செஞ்சான்? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. கிட்ட வந்து, நம்பர் ஒன் கிட்ட வந்து. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் புரியணும். நம்ம பக்கத்துல நிறைய பேர் கிட்ட வர மாட்டாங்க, அப்படிதானா? போன வாரத்தை ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒருத்தர் பலவீனப்பட்டுட்டாருங்க. திடீர்னு ஒருத்தருக்கு பலவீனம் வந்துருச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு, மயக்கம் வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நம்மெல்லாம் டாக்டர் கிடையாது, ஐ எம் நாட் அ டாக்டர் இல்லை. ஆனால் நமக்கு என்ன தெரியும், கொஞ்சம் அந்த புஸ்தகத்தெல்லாம் படிச்சு ஹெல்த்லாம் படிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுதுன்னா, இப்போ உங்களுக்கு நான் டிப்ஸும் கொடுக்குறேன், மெடிக்கல் டிப்ஸும் கொடுக்குறேன். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த சுண்டு வரல இருக்குது பாருங்கள், 10 நிமிஷம் அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், அந்த டயர்ட்னஸ்லேருந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆயிடுவீங்க. 2 கையில் இருக்கிற சுண்டு வரலை நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும், அமைக்கி விட்டுகிட்டே இருந்தால் போதும், ரொம்ப டயர்டாக மயக்கமாக இருக்கிறதெல்லாம் மாறிடும். அதனால அவர் கையை பிடிச்சு நான் சுண்டு வரலை பிடிச்சு அமைக்கி விட்டேன், உதறி விட்டுட்டாரு. நம்ம கிட்ட வர்றதும் பிடிக்கல, நம்ம கிட்ட போறதும் பிடிக்கல. மனிதர்கள் இப்படிதான், எல்லாரும் நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. அது வியாதியா படுத்து பாருங்க, பக்கத்திலே வரமாட்டாங்க. வியாதி படுக்கையில் ரொம்ப ஒரு மாதிரி பெட்ல எல்லாம் போய் அப்படி ஒரு சூழல் வந்தா கஷ்டம், யாரும் வரமாட்டாங்க. அது குற்றுயிரும் கொலையுருமாக ஒருத்தன் கடந்தா பக்கத்துல எவனுமே போக மாட்டான், போனா போலீஸ் கேஸ் ஆயிடும், பக்கத்துல வரமாட்டான். ஆனா சமாரியன் கிட்ட வந்து, ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, கிட்ட வந்து ரொம்ப நெருக்கத்துல வந்து. இயேசு நம்ம அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அருகில், நமக்கு ரொம்ப க்ளோஸ்டா, இவ்வளோ நெருக்கமா வேற யாரும் வர முடியாது என் இயேசுவை தவிர. அவர் நம்ம அருகில் வந்து, கிட்ட வந்து. அடுத்து என்ன செஞ்சாராம்? அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து, எண்ணெய், ஆலிவ் ஆயில், அந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றினால் அந்த காயத்தின் மீது காயம் பட்ட சில நிமிடத்துக்குள் ஒலிவ எண்ணெயை ஊற்றி அதை துடைத்து விட்டால் வடுக்கள் வராமல் சுகமாயிடுமா.
தழும்பு வராம சுகமாயிடுமா? இன்னைக்கு நவீன காலத்துல மாடர்ன் டெக்னாலஜில நிறைய இருக்குது. பிளாஸ்டர் போட்டு என்ன செய்றாங்க, ஒட்டுகிறார்கள். இப்போலாம் ஸ்டிச் பண்றதெல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ல இல்லை, தையல் போடுகிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டுறாங்க. அது ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த 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 தடமே இல்லாமல் போயிடும், அந்த வடுக்களை இல்லாமல் போயிடும். இது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி. ஆனால் தேவன் அன்றைக்கே உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த காயத்தின் மீது ஒலிவ எண்ணெயை ஊற்றினார். இந்த இயேசுவின் பாதத்தில் நலதம் என்கிற தைலத்தை ஒருத்தி ஊற்றினாலே, எதுக்குன்னா நான் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கிறேன். ஏன்னா பழுதில்லாத ஆடுதான் அது அடிக்கப்பட வேண்டும், சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட வேண்டும். இயேசு நடந்து 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 ஊழியம் செஞ்சதுனால அவர் கால்கள் எல்லாம் வெடிப்பு இருந்ததாம். ஆகவே 3 நாட்களுக்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாக அந்த பெண்ணை சர்வ வல்லமை படைத்த தேவன் உருவாக்கி நலதம் என்கிற தைலம், ஒலிவ எண்ணெயினால் செய்யப்பட்ட அந்த நறுமல தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். எதுக்கு தெரியுமா? அந்த பாதத்தில் ஊற்றினா வித்தின் 24 ஹவர்ஸ்ல காலில் இருக்கிற வெடிப்புகள், காலில் இருக்க காயங்கள் எல்லாம் மாறி ரொம்ப நீட்டா அந்த தோல் எல்லாம் பசுமையா மாறிடுமா. அதுக்கு தான் இயேசுவின் காலில் நலதம் என்கிற தைலம் ஊற்றப்பட்டது அப்படின்னு சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார்கள். அங்கு அதாவது அந்த சமாரியன் வந்து அந்த காயத்தின் மீது எண்ணெயும் திராட்சை ரசத்தை என்ன செய்தானா? நான் நினைக்கிறேன் எண்ணெயை காயத்தில் ஊற்றிருப்பான், திராட்சை ரசத்தை வாயில ஊற்றிருப்பான். ஏன்னா சரீரத்துக்கு அவன் என்ன வேணும்? ஸ்ட்ரென்த் வேணும். இந்த காயமும் வடுக்கள் இல்லாமல் ஆறணும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம அருகில் வந்து அவர் செய்கிற மிக முக்கியமான விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காயங்களையும் வடுக்கள் தெரியாமல் மாற்றுகிற வல்லமை படைத்த தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. 3வது அடுத்து என்ன செஞ்சாரா? காயங்களை கட்டி, அடுத்து காயத்தை கட்டுகிறார். காயத்தை கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒருத்தருக்கு கீழே விழுந்துட்டாங்க, அவங்க காயத்தை போய் கட்டுறதுக்கு பக்கத்தில் போயிடுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அது வலிக்கும் தெரியும். வலிக்கும் தெரிஞ்சாலும் அங்கே எண்ணெய் ஊற்றி காயத்தை கட்ட வேண்டும், கட்டு போடணும், இல்லைன்னா செப்டிக் ஆகிடும். வலிக்கும்னு தெரிஞ்சாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அது நமக்கு வலிக்கும் தெரிஞ்சே அவர் செய்கிறார். எதற்குனா அப்பதான் காயம் மாறும். அல்லேலூயா. சில நேரத்தில் சீல் பிதுக்கப்படணுமா? இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளுடைய சீலை அவர் பிதிக்க எடுக்கிறார். பிதுக்குவதற்கு நீ வழியில அலறணுங்கிறதுக்காக இல்ல, உன்னை பராமரிக்கிற செயலாக அதை செய்கிறார். அவர் பிதிக்க எடுக்கிறார். காயத்தை கட்டி ஒரு வழியில வர ஒரு ஆட்டோல ஏற்றி விடல, தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி அவரே பிரயாசப்பட்டு அவரே சிரத்தை எடுத்து அவர் அதுக்காகவே அவர் தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்து அவனை என்ன செய்தாராம்? நம்ம பொதுவா இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டான். உடனே எல்லாம் விட்டுட்டு போல, அவனை பராமரித்தான். ஏன்னா இவ்வளோ காயத்தோடு இருக்கிறவனை விட்டுட்டு போயிட்டா அடுத்த ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ கூடவே இருந்து பராமரித்து ஓரளவுக்கு அவன் தன்னுடைய சுய பலத்தை அந்த சுயமாய் செயல்படக்கூடிய விதத்தில் வளரும் வரைக்கும் அவனை பாதுகாத்து பராமரித்து அதுக்கப்புறம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போகிற சமாரியன். ஆமென். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு செய்கிறாரா இல்லையா? செஞ்சிருக்கிறாரு. ஆனால் நமக்கு தான் அதை உணர்கிற உணர்வு இல்லை. அவர் கிட்ட வந்தார், நம்முடைய திராட்சை ரசத்தை வார்த்தார். சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், அவர் திராட்சை ரசத்தை வார்த்து நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்முடைய காயத்தை கட்டுகிறார். அவருடைய சுய வாகனத்தின் மீது நம்மால நடக்க முடியல, பலன் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவர் தம்முடைய கரத்தில் நம்மை ஏந்தி நம்மை தாங்கி தப்புவித்து சுமந்து ஏந்துகிற தேவன். ஏந்தி நம்ம எங்க கொண்டு போய் விடணுமோ அங்க கொண்டு போய் விட்டு நம்மை பராமரித்து நடத்துகிற கரிசனை உள்ள அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கரிசனை உள்ள தேவன்.
அவர் என்னை பராமரிக்கிறாருங்கிறத நம்ம உணரும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஆறுதல், எவ்வளோ பெரிய பலன். இந்த இருதயத்தை புரிந்து